ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் சுரக்காயில் ஒன்று செய்ய போகிறேங்க. சுரக்காயை அறுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையானது வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா, கருவேப்பில், தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்குறேங்க. இப்படி அறுத்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரைக்காது. நல்லா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டேங்க. பச்சை வெங்காயம் எல்லாமே போட்டு அரைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு வதக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பட்டை, இந்த பூவு, ஒரு கிராம்பும் போட்டுக்கலாம். சுரக்காய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் அரைக்கும் பாருங்க, அதை போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா பொடி கொஞ்சம், சீரக பொடி, சோம்பு பொடி, மல்லிப்பொடி, வரமிளகாய் பொடி, உப்பு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வேகணும். நெய் ஊற்றினா ஊற்றலாம், ஊற்றாட்டி விட்டுறலாங்க. மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதி பிடிச்சிருச்சுங்க. அரிசியும் தட்டைப்பயிரும் போட்டுக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்குறேங்க. இதில் 2 செம்பு ஊற்றிக்கலாம். ஒரு கொதி கொதிச்ச பின்னாடி நம்ம மூடி வச்சிடலாம். கொதி பிடிக்கிற வரைக்கும் சும்மா மூடி வைக்கலாம். நல்லா கொதி பிடிச்சிருச்சுங்க. மூடிடலாம். 3 விசில் வந்ததே ஆஃப் பண்ணிடலாம். தயிர் கிச்சடிக்கு வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிக்கணுங்க. நைஸாக இந்த மாதிரி வெட்டி நல்லா பிசைஞ்சிட்டு கழுவிக்கணும். அப்போ தான் அந்த காரம் இருக்காது. நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இதை போட்டு கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டேங்க. நல்லா நைஸாக வெட்டி போட்டுக்கணும். இதில் நம்ம தயிர் ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கலக்கிட்டேங்க. இதை எப்படி மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். சுரக்காய் பிரியாணிங்க நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். சுரக்காய் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். தயிர் பச்சடி ஊற்றிக்கலாம். ஏழைகளின் பிரியாணிங்க, சுரக்காய் பிரியாணி.